السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1499வது மீலாதுன் நபி விழாவை முன்னிட்டு மௌலித் மனாகிப் நிகழ்விலே நாம் அனைவரும் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அன்பு கொள்கிறானோ அதுதான் அவனுடைய ஈமானுக்கான பாதுகாப்பாக அமைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை யார் தன்னுடைய பெற்றோரை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, சொத்து செல்வங்களை விட, சகல மனிதர்களை விட, சகல படைப்புகளை விட, ஏன் தன் உயிரை விட மேலாக புனிதமாக மதிக்கவில்லையோ அவருக்கு நிச்சயமாக ஈமான் பரிபூரணம் அடைய மாட்டாது என்பதை பல நபிமொழிகள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தைகளும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறைகளிலும் நாங்கள் காண முடிகிறது. ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் சர்வ உலகத்தவர்களுக்கும் ரஹ்மத்தாக தந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே வரையறுக்கப்படாத பாரபட்சமில்லாத சர்வ படைப்புகளுக்கும் அருளாக இருக்கின்றார்கள் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், குல் பிஃபலில்லாஹி வபிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் கூறுங்கள், குல் பிஃபலில்லாஹி வபிரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். பாருங்கள், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவதற்கு ஆசைப்பட்டார்கள். அங்கிருந்த ஜின் வர்க்கத்திடம் கேட்டார்கள், மனிதர்களிடம் கேட்டார்கள், யார் பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வர முடியும் என்று கேட்டார்கள். அங்கிருந்த ஜின் வர்க்கத்தை சேர்ந்த இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின் சொல்லியது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் இந்த உட்கார்ந்திருக்கிற இடத்தை விட்டு இந்த உங்கள் பேச்சுக்கள் சோழிகளை முடித்துக் கொண்டு எழும்புவதற்கு முன்னர் நான் அதை கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறியது. ஆனால் அந்த சபையில் இருந்த இறைநேசர், அல்லாஹ்வுடைய வேத ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு நல்லடியார் ஆசிப் இப்னு பர்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார், அவர்கள் சொன்னார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு நீங்கள் கண்ணை மூடி திறக்க முன்னால் அதை இந்த இடத்திலே நான் கொண்டு வந்து தருகிறேன் என்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணை மூடி திறக்கிறார்கள், பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை காணுகிறார்கள். கண்டபொழுது சொன்னார்கள், ஹாஸா மின் ஃபضل ரப்பி, ஹாஸா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய ஃபضل அருட்கொடையில் உள்ளது என்று சொன்னார்கள். பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை கண்டவுடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, ஹாஸா மின் ஃபضل ரப்பி, அல்லாஹ்வுடைய அருட்கொடை. பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனமே அல்லாஹ்வுடைய ஃபضل அருட்கொடை என்றால் அதே ஃபضل என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் ஆயத்திலே சொல்கிறான், குல் பிஃபலில்லாஹ் வ பிரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு, அருளை கொண்டு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி கொண்டாடட்டும், மகிழட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மகிழட்டும் என்று அல்லாஹ் தஆலா முட்டையா சொல்லி முடிச்சிட்டான். அதுல பிரக்கெட் அடிச்சு மகிழட்டும் என்பதனுடைய பொருள்
ஐவேளை தொழுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா லிமிட் பண்ணல. ஒரு மனிதனுக்கு இந்த துனியாவிலே அல்லாஹ் வரையறுத்த எல்லைக்குள் ஃபரஹ், அல்லாஹ் தடுக்காத எல்லைக்குள் ஃபரஹ் மகிழ்ச்சி என்று எது இருக்கிறதோ அந்த மகிழ்வுகளை அடையட்டும் என்று அல்லாஹ் தஆலா மொத்தமாக சொல்லியிருக்கான். ஒருத்தனை சாப்பிடு என்று சொன்னா அவன் விரும்பின ஹலாலை சாப்பிடுவான், விரும்பின ஹலாலை சாப்பிடுவான். இன்னத்தை சாப்பிடு என்று சொன்னாதான் என்ன செய்யலாம், அவன் அதை மட்டும் சாப்பிடலாம். அல்லாஹ் தஆலா சாப்பிடு என்று சொன்னா ஹலாலா இருக்கிற எதையும் சாப்பிடலாம். அல்லாஹ் மகிழ்ச்சியை கொண்டாடு சொல்லிட்டான், ஹலால் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டாடலாம். இந்த லைட்டில் என்னடா ஹராம், சோறாக்கி கொடுக்கறதுல என்னடா ஹராம், ஈச்சம்பழத்துல என்னடா ஹராம், இதுல என்ன ஹராம், எது ஹராம், ஒன்றும் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா குல் பி ஃபலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் நீ சந்தோஷம் அடைஞ்சிக்கோ என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் தடுக்காத அத்தனை மகிழ்ச்சியும் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் லிமிட் பண்ணல. சட்டங்கள்ல வரையறுக்கப்பட்டது வரையறுக்கப்படாதது என்று ரெண்டு வகை இருக்கு. உலைச்சா சட்டத்தில் எப்படி இருக்கும், வரையறுக்க எல்லை வரையறுக்கப்பட்டது, எல்லை வரையறுக்கப்படாதது. ஒருத்தன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதணும், அது வரையறுக்கப்பட்டது. தொழுகையில வரையறுக்கப்படாதது. சூரத்து ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஓதுற சூரத் இருக்கே, ஒருத்தனுக்கு எவ்வளவு பாடமோ எவ்வளவு நீளமா ஓத விருப்பமோ அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம், அதுல லிமிட் இல்லை. தொழுகை ஃபர்லு 5 வக்து தான், நஃபிலான தொழுகை எவ்வளவும் சொல்லலாம், சலவாத்து எத்தனையும் சொல்லலாம். சரி, சிலதுக்கு நேரம் வரையறுக்கு, சில அமல்களுக்கு காலம் வரையறுக்கப்பட்டிருக்கும், அதாவது அந்த அமலுடைய அளவு வரையறுக்கப்பட்டிருக்கும். சில அமல் இருக்குது நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக சுபஹ லுஹருக்கு தொலைலாம், அது கலா. லுஹர அஸருக்கு தொலைலாம், அது கலா. அஸர மக்ரிபுக்கு தொலைலாம், அது கலா. அது நேரம். இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாப மௌகூதா, நேரம் வரையறுக்கப்பட்டதாக மூமின்களுக்கு தொழுகை கொடுக்கப்பட்டிருக்குது. விஷயம் முடிச்சு இல்லையா? சரி, லுஹர் 4 ரக்காத், அஸர் 4, மக்ரிப் 3, இஷா 4, சுபஹ் 2. ஆரம் கூட்டலாமா? இல்ல எனக்கு கொஞ்சம் இன்றைக்கு லுஹர் 8 ரக்காத் தொழணும் போல இருக்கு, செய்யலாம். ஏன்னா அது வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கை, வரையறுக்கப்பட்ட நேரம், வரையறுக்கப்பட்ட முறைகளை கொண்ட வணக்கங்கள். சலவாத்து சொல்றது அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னா, எனக்கு இன்றைக்கு சர்பத் வாங்கி கொடுக்கிறதுக்கு சல்லி இருந்தா நான் ஒரு 50-100 பேருக்கு சர்பத்தை வாங்கி கொடுத்து என்ற சந்தோஷத்தை கொண்டாடுவேன். அல்லாஹ் தஆலா பரக்கத்துக்கு வேண்டியதை கொண்டாடு, சர்பத்து மட்டும் கொடுத்துறாது என்று சொல்லி இருந்தா நாம் அதை ஹராம்னு சொல்லலாம். எனவே பல்கீஸ் ராணியுடைய அந்த சிம்மாசனத்துக்கு, மரகதம் மாணிக்கங்களாலான சிம்மாசனத்துக்கு ஆதாமின் ஃபலலி ரப்பி என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், ரஹ்மத்துல் லில் ஆலமீனான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைவிட ஒரு பேரருள், அதைவிட ஒரு பெரிய அருள் இந்த உலகத்தில் இருக்கிறதா? இல்லை. ஆகிரத்தில் இருக்குதா? இல்ல. இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா வெளியாக்க முன்னாடி இருக்குதா? இல்ல. அவர்கள் தான் மிக பெரும் ரஹ்மத், அந்நிஅமத்துல் உலுமா என்று சொல்லுவார்கள், மிக பெரும் அருட்கொடை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு மகிழ்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு நாங்கள் வரையறை, அல்லாஹ் வரையறுக்காத. இப்ப சொல்லாங்க அல்லாஹ் சொல்லாத ஏண்டா நீ செய்யற என்று ஒரு கேள்வி, ஏதோ புத்தி கூர்மையான கேள்வி போல. அல்லாஹ் சொல்லாதத நீ ஏன் செய்றாய்? நம்ம அல்லாஹ் தடுக்காத நீ ஏன் தடுக்கிறாய்? அல்லாஹ் தடுத்திருக்கிறானா? இல்ல. அப்ப இஸ்லாத்துல ஹலால் ஹராம்ங்கிறது, ஹலாலுக்கு எப்படி வரைவிலக்கணம் இருக்கிறதோ அதுபோல ஹராத்துக்கும் வரைவிலக்கணம் இருக்கு. நீங்க ஹதீதுகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அல் ஹலாலு மா அஹல்லல்லாஹ், ஹலால் என்பது அல்லாஹ் ஹலால் ஆக்கினது. அப்ப அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை தவிர மத்த அம்பட்டும் ஹராமா? இல்ல. வல் ஹராமு
மா ஹர்ரம் அல்லாஹ். ஹராம் என்கிறது அல்லாஹ் ஹராமாக்கிறது மட்டும்தான். அல்லாஹ் ஹலாலாக்கினத்தை ஒருவன் எப்படி ஹராமாக்க முடியாதோ அதுபோல அல்லாஹ் ஹராமாக்கின ஒன்றை ஒரு மனிதன் ஹலாலாக்க முடியாது. இவ்வளவுதான் விதி. ரெண்டுக்கு இடையில ஒன்றிக்கும். அல்லாஹ் ஹலால் என்று சொல்லையும் இல்லை, ஹராம் என்று சொல்லையும் இல்லை. ரெண்டுக்கு இடையில ஒன்றிக்கும். யானை இறைச்சி ஹலாலா ஹராமா? குர்ஆன்ல ஹலால் என்று எங்கேயும் இல்லை, ஹராம் என்று எங்கேயும் இல்லை. ஒரு ஆலிம் என்ன செஞ்சான்னா, யானை இறைச்சி ஹராம் என்று எங்கேயுமே வந்தில்ல, எனவே யானை இறைச்சி ஹலால் என்று ஃபத்வா கொடுத்துட்டான். இது பெரிய குழப்பமாகிட்டு. குழப்பமாகின உடனே நடந்த சம்பவம். நான் இடத்தையோ அல்லது காலத்தையோ சுட்டி காட்டினால் நீங்கள் யார் எவர் என்று டக்கண்டு அதை வேற ட்ரக்குள்ள கொண்டு போயிருவீங்க. யானை ஹலால் இறைச்சின்னு சொல்லி உத்தம் ஃபத்வா கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு பெரிய குழப்பம். என்னடா சரி, யானை ஹலால் என்று சொல்லிட்டானோலே, சரி இது எப்படி உனக்கு விளங்கப்படுத்துற? டக்கண்டு ஒருத்தன் அந்த ஆலிமுக்கு கோலை பண்ணி, ஆலிமோ யானை ஹலால் என்றது சந்தோஷம், எவ்வளவு தக்பீர் பண்றேன்னு கேட்டான். தக்பீர் எவ்வளவு பண்ற? கொடுப்புக்குள்ளாலையா யானையை தக்பீர் பண்ற? யானையுடைய இயல்பு இறைச்சி என்கிறது ஒரு நுரை போன்றதை தவிர ஒரு இறைச்சிக்குரிய என்ற செட்டப் அல்ல. அப்ப அல்லாஹ் ஹராம் என்று சொல்லலங்கிறதுக்காக யானையை இவன் என்ன செஞ்சான்? ஹலாலாக்கி விட்டான். அப்படி அல்ல. அதுக்கு தான் இமாம்கள் தேவைன்னு சொல்றது. என்ன? அல்லாஹ் ஹலாலாக்கினது ஹலால், ஹராமாக்கினது ஹராம். ரெண்டுக்கு இடையில ஒரு வகை இருக்கும். அல்லாஹ் பேர் குறிப்பிடாத அல்ல சுட்டி காட்டாத ஹதீதுகள்லையும் வராத ஒரு பகுதி இருக்கு. அத அறிஞர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த காரண காரியங்களை ஒப்பிட்டு என்ன செய்வாங்க, அது ஹராமா ஹலாலா என்கிற தீர்ப்பை கொடுப்பாங்க. விளங்கிச்சுதானே? சரி, இப்ப உதாரணமாக நாம எல்லாரும் இந்த காடை இறைச்சி இப்ப இலங்கையில கூடுதலா சாப்பிடுறாங்க. டாக்டர் மாட ஒரு அட்வைஸ், காடை இறைச்சி ஒரு குர்ஆனை எதை காட்டுங்க. கோழி ஹலால் என்று ஹதீஸ் இருக்கு, காடை ஹலால் என்று ஹதீஸ் இருக்கா? குர்ஆன் இருக்கா? இல்ல. சரி, நூடுல்ஸ் ஹலால் என்று ஒரு ஹதீஸை காட்டுங்க பாப்போம், ஒரு குர்ஆன் ஆயத்தை. இப்ப சொல்ற சோட்டிஸ் எல்லாம் ஹலாலா ஹராமான்னு காட்டுங்க பாப்போம். என்ன செய்வோம் தெரியுமா? சோட்டிஸ் ஹலாலா ஹராமா, பெட்டிஸ் ஹலாலா ஹராமான்னு கேட்டா பெட்டிஸுக்கு என்ன இருக்குன்னு பார்த்து போட்டுதான் ஹலாலா ஹராமான்னு சொல்றோம். மாவு இருக்கு ஹலால், கறி உருளைக்கிழங்கு மயிரக்கிழங்கு எல்லாம் போடுறாங்க, மரவள்ளி ஹலால், கொச்சிக்காய் வெங்காயம் அதுக்கு வைக்கிற இல்ல சாமான பார்ட்ஸ் எல்லாம் ஹலால், எனவே பெட்டிஸ் ஹலால். அப்படித்தான் ஃபத்வா கொடுக்குறேன். அது மீலாது என்று வந்துட்டால், மௌலுது என்று வந்துட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு என்று வந்துட்டா இந்த ஆராய்ச்சிக்கு போறல. டோட்டலா ஹராம், லைட் ஹராம், சோறு ஹராம், இறைச்சி ஹராம், கத்தி ஹராம், நாரிசா ஹராம், எல்லாம் ஹராம். அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா ஹலால் ஹராமுக்கு தந்த வரைவிலக்கணம், ஹலால் என்று அல்லாஹ் சொன்னது ஹலால், ஹராம் என்று அல்லாஹ் சொன்னது ஹராம். அல் ஹலாலு மா அஹல்லல்லாஹ் வல் ஹராமு மா ஹர்ரமல்லாஹ். ரெண்டுக்கு இடையில் இருக்குமே, அதுல நன்மை தீமையை பார்த்து நாம் என்ன செய்யணும்? முடிவெடுக்கணும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு இதுதான் எல்லை என்று அல்லாஹ் சொல்லவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை மட்டும் சொன்னார்கள். என்ன தெரியுமா சொன்னார்கள்? லா துத்ரூனி. நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எல்லை கடந்து வர்ணித்தது போல, நசாராக்கள் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ஆண் குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். 3 கடவுள்களில் ஒன்றாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாடினார்கள். அந்த எல்லையை தவிர அதற்கு அப்பால் நீங்கள் என்னை புகழ்ந்து கொள்ள முடியும் என்ற அனுமதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள். உம்மத்தி முஹம்மதியால யாருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை, நாயகம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்றோ கடவுள் என்றோ யாரும் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு பேரொளி, எங்களுக்கான அருட்கொடை, இந்த உலகின் பிரகாசம் என்றெல்லாம் வர்ணிக்கிறோமே தவிர வேறு ஒன்றும் சொல்லவில்லை. அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த உணவு கொடுக்கிறோம், கனிவர்க்கங்களை கொடுக்கிறோம், காசு பணங்களை செலவு செய்கிறோம், மின் விளக்குகளால் அலங்கரிக்கிறோம்,
ஒரு நல்ல ஆடைகள், அழகான ஆடைகளை போட்டுக் கொள்கிறோம். என்ன தவறு இருக்கிறது? எனவே அல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருளாக தந்ததை மகிழ்வாக கொண்டாடுங்கள் என்று எங்களுக்கு இட்ட கட்டளையை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். அவ்வளவுதான். அதோடு அல்லாஹ் நித்தாட்டி இருந்தா பரவாயில்ல. ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். இந்த உலகத்தில் மனிதர்கள் சம்பாதிக்கின்றவைகளில் பெருமானார் அதாவது ரஹ்மத்தை கொண்டு நாங்கள் கொண்டாடுகின்ற அந்த மகிழ்ச்சி தான் மிக பெரியது என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். இந்த உலகத்தில் நாம சம்பாதிக்க கூடியவைகளில் அதுதான் மிகச் சிறந்தது. அல்லாஹு தஆலாக்கு தெரியாதா? இது இப்படி சொன்னா இவன் எல்ல முறை செஞ்சிருவான் அல்லாஹ்க்கு தெரியாதா? அப்படி அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நினைவுபடுத்துவது, மீலாது கொண்டாடுவது, மௌலிது ஓதுவது, நார்சாக்களை கொடுப்பது, உணவு வழங்குவது, அழகுபடுத்துவது, மகிழ்ச்சி அடைவது எல்லாமே அல்லாஹ்வின் கட்டளை என்ற பிரகாரம் வணக்கத்துக்குள் கட்டுப்பட்டது. அதை செய்கின்ற ஒவ்வொரு நொடிக்கும் கூலி உண்டு, ஒவ்வொரு காரியத்துக்கும் கூலி உண்டு, ஒவ்வொரு செயலுக்கும் கூலி உண்டு. செலவு செய்யப்படுகின்ற ரூபாய்களுக்கும் அதனுடைய ஒவ்வொரு இதுக்கும் கூலி இருக்கு. இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணத்தை கொண்டே கூலி. யா அல்லாஹ், நான் என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு நான் சாப்பாடு கொடுக்கிறேன், ஈச்சப்பழம் கனி வர்க்கங்களை கொடுக்கிறேன். யா அல்லாஹ், எனக்கு இந்த பிள்ளை குட்டிகளுக்கும் இன்னொரு ஆள்கிட்ட கையேந்திர அந்த வண்ணத்துல இரணத்தை தாண்டி நீயத்தை வச்சு கொடுங்க. நீயத்து தானே கூலி. யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு நீ அதை முடிச்சு இல்லையா? ஆகிரத்துல இந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சு கேள்வி கணக்கு இல்லாம என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடு இல்லையா? இந்த தர்மத்தை நான் செஞ்சதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட என்ன வாழுகிற பாக்கியத்தை தந்திர ரப்பி ரஹ்மானே. ஒருத்தன் தர்மத்தை கொடுத்துட்டு துவா கேட்கிறான், அவன் கேட்கிற துவா அவனுக்கு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நாம ஏன் முட்டுக்கட்டியா இருக்கணும்? எனவே நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களில் இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை கொண்டே கூலி. நான் கொடுக்கிறேன், நான் ஓதுறேன், நான் துவா கேட்கிறேன், நான் கொண்டாடுறேன், அடுத்த பக்கத்து வீட்டுக்காரால் அல்ல முன்னூட்டுக்காரால் என்று விளக்கம் சொல்றாரு. தம்பி இது ஹராம். ஏன் ஹராம்? நீயத்து நீயா வச்ச, சட்டி நான் வச்ச, நீயத்து நீ வச்ச, சோறு நான் கொடுத்த, நீயத்து நீ வச்ச. அது செய்யறவன் தான்டா நீயத்து வைக்கிற, அவனை வந்த எண்ணத்தை கொண்டுதான்டா கூலி கிடைக்கும். எல்லாம் அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய எண்ணங்களை நல்லதாக்கி அந்த எண்ணங்களுக்குரிய கூலியை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.